பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற கட்டத்தில் ரொம்ப உறுதியாக இங்கே எல்லாருமே நீட்டுக்கு எதிர்த்து அவங்க வந்து நிறைய பேசியிருக்காரு. எல்லா பிரச்சாரத்துலேயும், எலெக்ஷன் பிரச்சாரத்துலையும் சொல்லியிருக்காரு, தங்கச்சி மாதிரி எங்களுக்கு நீட்டை எதிர்த்து இருக்கோம் அது இதுன்னு. பட் நீட்டை எதிர்த்து அதே மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது போலீஸாரை வச்சு அவங்கள அடக்குமுறை பண்ணுறாங்க. நீட்டே ஒரு ஊழல் தானே இன்றைக்கி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ தமிழகம் பற்ற வைத்த தீ வந்து இன்றைக்கு வட இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. அங்கே போராடக்கூடிய மாணவர்களை ரொம்ப அராஜக முறையில் போலீஸ் வந்து நடந்துக்கிறாங்க. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம், அமைப்பு சட்ட புத்தகத்தோடு வருகிற மாணவர்களை துப்பாக்கிகளும், பெல்லட் குண்டுகளும், டியர் கேஸ்களும், ஆணி சொருகப்பட்ட லத்திகளும் தான் அவர்களுக்கு பதில் சொல்லும் சொன்னால் அந்த போராட்டத்தை யார் வன்முறை களமாக மாற்றுகிறது அப்படின்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். கல்வி முறையே சரி கிடையாது, வியாபார மயமாக இருக்குது, காசுக்காக தான் கல்வி இருக்குது, அதையுமே நாங்கள்லாம் மாற்றணும். பேன் நீட் அப்படின்ற அந்த கோரிக்கையும் என்டிஏவை கலைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கைக்கு இதுவரைக்கும் அவங்க யாருமே பதில் சொல்லாமல் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாணவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே அடக்குமுறை. நீட்டை எதிர்த்த மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டமே சேர்ந்து நீங்கள் ஒரு நாடகம் போட்டீங்க. பட் இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் நடக்கும்போது வாயை திறந்து பேசுறது கூட உங்களுக்கு வந்து தகுதி கிடையாது, துப்பு இல்லை. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நீட் முறைகேடை கண்டித்தும் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர்லேருந்து நாடாளுமன்றம் நோக்கி அமைதியாக பேரணி போன மாணவர்களை டெல்லி போலீஸும் இராணுவமும் வந்து ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல் வந்து நடைபெற்றது. அந்த தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி எஸ்எஃப்ஐ, டைவி போன்ற மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்திய மாணவர் சங்கத்தினுடைய இந்த கல்வியாண்டில் மும்முரமாக வந்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, ஆண்டாண்டு காலமாக நீட் தேர்வை வந்து மாணவர்களுடைய கல்வியும் மருத்துவ கனவை வஞ்சிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குன்றதை வலியுறுத்தி தான் நீட் தேர்வுக்கு வேணான்றது தமிழ்நாடு வந்து நீட்டு எதிர்ப்புக்கான போராட்டத்தினுடைய பைலட் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்தியா முழுக்க வந்து மாணவர்கள் வந்து கலெக்டிவான ஒரு போராட்டத்துக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக, அதாவது அங்கே போராடக்கூடிய மாணவர்களை ரொம்ப அராஜக முறையில் போலீஸ் வந்து நடந்துக்கிறாங்க. அதனுடைய ஒரு விளைவாக தான் அவங்கள ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவாக வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு எஸ்எஃப்ஐ, டைஃபி அமைப்பு சேர்ந்து இன்னும் பல வெகுஜன அமைப்புகள் சேர்ந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறோம். இதனுடைய காரணம் வந்து என்னவா இருக்குது? இப்போ போராட்டத்தில் வந்து இப்போது தொடர்ச்சியான இயக்கங்கள் நடந்துகிட்ருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல டைவர்ஷன்ஸ் மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடுன்னு இல்லை, அது உலகம் முழுக்க வந்து இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடுன்றது ஒரு சமூக அநீதி நடக்குது, அதை எதிர்த்து வந்து அணிதிரளணும்னா தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான கலெக்டிவான போராட்டங்களை தொடர்ச்சியான இயக்கங்களுக்கு வரக்கூடிய காரணம் என்னென்னா, ஒரு கல்வித்துறை எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மீதான அதிருப்தி. அப்போ அதை வந்து முறையாக சரி செய்யணும். அதனால் எத்தனை மாணவர்களுடைய உயிர் போகுது, அதை எதிர்த்து தான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான போராட்டங்களும் இயக்கங்களும். 5வது நாள் அறவழியில் ரொம்ப அமைதியாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. வெறும் தங்களுடைய குரலை ஆயுதமாக்கி இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. வெறும் 10 பேர் 15 பேரோட தொடங்கின இந்த போராட்டம் இன்றைக்கி பல 1000 பேரை ரீச் பண்ணியிருக்கு. நேற்று ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கே இடம் இல்லை, ஆனால் யாரும் வெளியில் போக தயாராக இல்லை. நிற்கிறதுக்கு இடம் இல்லை, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எல்லோரும் எழுந்து கூட நிற்கிறோம், உட்காந்துருந்தா இடம் பத்தல, எல்லோரும் எழுந்து நிற்கிறோன்னு சொல்லி அவ்வளோ மாணவர்கள், அவ்வளோ இளைஞர்கள்
இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சென்னையை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, வெளியூரில் இருந்து கிளம்பி நேற்று காலையில் வந்து இங்கேயே தங்கி இங்கே இருந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியாக இந்த போராட்டம் ஒரு உறுதியான கொள்கையோடு நீங்கள் சொன்ன மாதிரி பதவி விலகலை தாண்டி நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற கட்டத்தில் ரொம்ப உறுதியாக இங்கே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. பார்க்கும்போது கொஞ்சம் புல்லரிக்குது. ஆனால் அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதான் ஆனால் ரொம்ப வார்த்தைகள் வந்து பார்த்து பார்த்து பேசணும். ஏன்னா இளைஞர்கள், ஏன்னா கொஞ்சம் கவனம் சிதறிச்சுனா கூட இதை திசை திருப்புறதுக்கு நிறைய அரசியல் சக்திகள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு மாணவர்கள் வந்து ஏதோ இது நீட் தேர்வு ரத்து, அதுக்கப்புறமா வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு இல்லை. ஒரு சில மாணவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி முறையே சரி கிடையாது, வியாபார மயமாக இருக்குது, காசுக்காக தான் கல்வி இருக்குது, அதையுமே நாங்கள்லாம் மாற்றணும். அப்போ அவங்களோட கனவு என்பது ஒரு பெருங்கனவாக இருக்குது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அங்கே இருக்கிறவங்களே அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, அதாவது எங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் படுற கஷ்டங்கள்லாம் நிறைய தெரியல. அதாவது நம்ம சம்டைம்ஸ் வந்து இப்போ நான் கூட ஜென்சிகளுக்கு வந்து போதிய அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லையோன்ற மாதிரிலாம் ஒரு சில நேரத்தில் தோணும். பட் ஆனால் இந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது நான் நினைக்கிறது தப்பு, நான் வந்து நிறைய விஷயம் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரியும் நான் உணர முடியுது. டெல்லியில் நடந்த அந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் இருக்கு இல்லையா, அமைதியான வழியில் போராடின அந்த மாணவர்களை காவல்துறையும் துணையினரும் சேர்ந்து என்னென்னா அடக்குமுறை செலுத்தியிருக்குது. இது மாணவர்களும் இளைஞர்கள் சார்பாக இதை என்னென்னா வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அங்கே வந்து என்னென்னா சுற்றி இணையதளத்தை வந்து என்னென்னா துண்டிச்சதாக இருக்கட்டும், சாலை தடுப்புகளை வந்து துண்டிச்சதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய கடைகளை மூடணும்னு சொல்கிறது, இது எல்லாமே என்னென்னா அந்த போராடக்கூடிய அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் வேறொரு திசைக்கு திருப்புறதும், அவங்களுடைய கோரிக்கைக்கு பதில் சொல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போராட்டத்தை திசை திருப்புற வேலையை தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, விரைவு நீதிமன்றத்தை நாங்கள் வைப்போம் அப்படின்ட்டு. யார் கேட்டால் விரைவு நீதிமன்றம்? தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் செய்கிறதும் பேன் நீட் அப்படின்ற அந்த கோரிக்கையும் என்டிஏவை கலைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கைக்கு இதுவரைக்கும் அவங்க யாருமே பதில் சொல்லாமல் நேற்று டெல்லியோடைய துணைநிலை ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காவல் ஆணையருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. போராடக்கூடிய அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காம போராடக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய நடவடிக்கை இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸோட ஃபாலோஅப்ஸ். இதெல்லாம் அவங்களோட பாலிசி வந்து எக்ஸாக்ட்லி இட்ஸ் அப்ளிகபிள் டு டிவிக்கு நோ. ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். கம்ப்ளீட்லி ஒரு ஒன்றிய அரசு வந்து இங்கே ஒரு ஒன்றிய அரசாக, ஒரு சின்ன ஒன்றிய அரசாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் மக்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை, நம்ம யாரோட ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறது. மேபி இதை சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் இது தாவேகாவுக்கு கரெக்டாக இருக்குது. மேபி மக்களுக்கான டெமோக்ரஸியான ஒரு பார்ட்டியாக மாறி மக்களுக்கான ஆட்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை ஆட்டோக்ரஸி வழியாக தான் போவேன் அப்படின்னா இதுக்கான கான்சிக்வன்சஸ் மக்கள் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக தாவேகா அரசு ஃபேஸ் பண்ணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போராட்டம் வந்து தூண்டுதல் பேரில் நடக்குது, அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நடத்தணும், சாலைகள் வந்து போராட்டத்துக்கான இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. சரி, அப்படி எப்படி அப்புறம் விஜய் சார் வீட்டு வாசலில் பனையூர் வாசலில் போராட்டம் பண்ணால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களா? அப்புறம் வேறு எங்கே தான் போராட்டம் பண்ணுறது? முட்டாள்தனமாக இது பேசக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் முதல்ல வந்து ராஜினாமா பண்ண சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத மினிஸ்டர்ஸ் எதுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஆட்சியில் உட்காந்து இன்றைக்கி ஆட்சி செய்யணும்? எனக்கு புரியலையே. ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்கள் ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. சின்ன பசங்க செத்து போனதுக்கு வாய் திறந்து பதில் பேச முடியாத நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டமே சேர்ந்து நீங்கள் ஒரு நாடகம் போட்டிங்க. பட் இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் நடக்கும்போது வாயை திறந்து பேசுறது கூட உங்களுக்கு வந்து தகுதி கிடையாது, துப்பு இல்லை. ஸோ நீங்களாம் வந்து இன்றைக்கி இன்னொருத்தவங்க தூண்டுதல் பேர்னா எனக்கு புரியல. அப்போ நாளை பின்னா எல்லாருமே நீட் எக்ஸாமுக்காக செத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க தூண்டுதல் பேரில் தான் சாவுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மனிதநேயம் இல்லாமல் பேச போகிறீங்கன்றது இப்போயே தெரியுது. பெட்டர் நீங்களாம் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு நல்ல மினிஸ்டராக நீங்களே வந்து செலக்ட் பண்ணி இந்த அது என்ன படம், ஏதோ ஒரு படம் நடிச்சிருந்தாரு விஜயண்ணா. ஸோ அந்த படத்தில் வர மாதிரி இந்த கலெக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பர்சனை செலக்ட் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. யூடியூப் சேனலே நீங்கள் ஆரம்பிச்சு பண்ணிக்கோங்க. டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான பாசிச மோடி அரசுடைய அந்த போலீஸ் நடவடிக்கை கண்டித்து 5வது நாளாக வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. குறிப்பாக வந்து நீட்டை ரத்து செய்ய வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், என்டிஏவை கலைக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு போராட்டம் வராங்க. இது 5வது நாள். நீங்கள் போராட்டம் பார்த்தீங்கன்னா வந்தீங்களா, முதல் 2 நாட்கள் வந்து ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அடுத்தடுத்த நாள் வந்து 1000 பேர், 1200 பேர், 1500 பேர் அப்படின்ற பேர் மாணவர்கள் வந்து அதிக பேர் கூடுறாங்க.
இந்த ஒற்றை கோரிக்கையின் கீழ் வந்து தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பால நிலையத்தில் 5வது நாள் போராடுறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு இடத்தில் குமிந்து மிக ஒரு அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு போராட்டம் வந்து 5வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதில் வந்து ஆர்எஸ்எஃப் சார்பாக வந்து தோழர்களும் மாணவர்களும் வந்து அழைச்சிட்டு வந்து நாங்கள் கலந்து வைக்கிறோம். குறிப்பாக வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து இதை ஒட்டி ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். நேற்று கூட வந்து 50 மாணவர்களை அழைச்சிட்டு வந்து போராட்டத்தில் பங்கேற்க வச்சோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். மிக முக்கியமான போராட்டமாக இதை நான் பார்க்குறேன். நான் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட இதுதான் மிக முக்கியமான போராட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது நம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு போராட்டம். அதனால் இந்த போராட்டம் பேன் நீட்டுங்கிற குரல் வந்து முதல்ல தமிழகத்தில் தான் ஓங்கி ஒழிச்சுது. அப்போ வந்து வட இந்தியாலாம் வந்து இல்லை நீட்டுங்கிறது ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்தது தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீட்டே ஒரு ஊழல் தானே இன்றைக்கி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ தமிழகம் பற்ற வைத்த தீ வந்து இன்றைக்கு வட இந்தியா முழுவதும் பரவி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் இவ்வளவு விழிப்புணர்வோடு இன்றைக்கு போராடுவது அது மத்திய அரசுக்கே கடுமையான நெருக்கடி கொண்டு இருப்பதுங்கிறது மகிழ்ச்சி அளிக்குது. நம்ம போராட்டத்தில் வைக்க போகிற கோரிக்கை என்ன அப்படின்னா தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகினா மட்டும் இந்த நீட்டு சம்மந்தமான பிரச்சனை முடிஞ்சிருமா சார்? இல்லை, அது ஒரு கோரிக்கைங்க, அது ஒரு அழுத்தம். அதாவது நீங்கள் அந்த அதிகாரத்திலே இருந்து தவறாக வழி நடத்துகிறீங்க, அதனால் நீங்கள் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அழுத்தம். அந்த அழுத்தத்தின் கொடுப்பதன் மூலமாக இந்த கல்வியை முறைப்படுத்துவது, நீட்டை தடை செய்வது தான் இதோடைய கோல். ஃபேர் நீட்டுங்கிறது கூட இல்லை. இந்த நீட்டை வந்து முழுமையாக விலக்கிக் கொள்வது மட்டும்தான் இதோடைய நோக்கம். அதை நோக்கி போதும். அதில் ஒரு முக்கியமான படியாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. காவல்துறைங்கிறது பொதுவாகவே அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஏவல் துறையாக இருக்கிறது தான் பிரச்சனை. அது வந்து நான் காவல்துறையை பர்டிகுலராக அவங்கள சொல்கிறத விட அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செய்கிறாங்க. அதுதான் டெல்லியிலையும் நடக்குது, அதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதனால் இப்போ இந்த ஆளும் அரசை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் எதிர் தரப்பில் இருக்கும்போது மக்களுக்கான குரலை அவர்கள் ஓங்கி ஒழிப்பதும் அந்த பேச்சும் அதிகாரத்துக்கு வரும்போது அப்படியே மாறுவதை நம்ம பல கட்டங்களில் பார்த்துருக்கோம். அதுவே தான் இப்போயும் நடக்குது. இந்த அரசும் அதற்கு விலக்கல்ல அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் வந்து நமக்கு தெரியுது. அதனால் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, ஒன்றிய அரசுக்கிட்ட தான் லகான் இருக்குது அப்படின்னா நீங்களும் தெருவில் இறங்கி போராடுங்க. ஆளும் அரசும் இந்த மாணவர்களோடு இளைஞர்களோடு தெருவில் இறங்கி போராடினா அது இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும்ல ஒன்றிய அரசுக்கு. அதை செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட மாநில அரசு நம்ம கேள்வி கேட்கணும். அவங்க வந்து நீட்டுக்கு எதிர்த்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, அது எந்த அளவுக்கு அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுக்க தயாராக இருக்காங்கன்றது இதில் வெளிப்படையாக தெரியுது. அது நாங்கள் இன்னும் கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு அரசு அப்படின்றது எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக சரித்திரபூர்வமாக நிறைய எதிர்த்து தான் இருக்குது நீட். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் அதை எதிர்க்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அது இல்லைனா மக்களில் கண்டிப்பாக ஒரு குமுறல் ஏற்படும். நீட்டுக்கு எதிர்த்து அவங்க வந்து நிறைய பேசியிருக்காரு. எல்லா பிரச்சாரத்துலேயும் எலெக்ஷன் பிரச்சாரத்துலையும் சொல்லியிருக்காரு, தங்கச்சி மாதிரி எங்களுக்கு நீட்டை எதிர்த்து இருக்கோம் அது இதுன்னு. பட் நீட்டை எதிர்த்து அதே மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது போலீஸாரை வச்சு அவங்கள அடக்குமுறை பண்ணுறாங்க. அதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுற ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து பர்மிஷன் கேட்டு கொடுத்து இடத்துல பண்ண பரவாயில்ல, அது வந்து பொது இடத்துல மக்களை பாதிக்கிற மாதிரி தான் பண்ணால் அது பிரச்சனை அப்படின்றார். முதல்ல ஏன் அப்போ பர்மிஷன் ஏன் கொடுக்கல? பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஏன் தயக்கம்? மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாணவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே அடக்குமுறை. நீட்டை எதிர்த்த மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நீட்டை எதிர்க்கிற மாநிலமா நீட்டை எதிர்க்காத மாநிலம்ன்ற ஒரு குழப்பம் ஏற்படுது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்காங்க. இதை இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே அவங்க போராட்டம் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சில உதவிகள்லாம் பண்ணுறாங்க. மாணவர்கள் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காந்து அவங்களோட, ஏன்னா ஊடக செய்தி வந்துடும் அவங்க மாணவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்துட்டு. ஏன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு பாதுகாப்பாக இல்லை. அவங்களால பண்ண முடியல. அவங்க கை கழுவி விட்டுட்டாங்க. அவங்க சும்மா நாம்கே வாசத்துக்கு அரசியல் பண்ணுறாங்க. மாணவர்கள் அவங்களுக்கு உண்டான அரசியல் அவங்க கையில் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருந்து பண்ணணும். இந்த சாலை மறியல் ரயில் மறியல் எல்லாம் ஈடுபட்டால் கொஞ்சம் சிக்கல்கள் வருது. எனக்கு வழக்கு பதியப்படுறாங்க. மாணவர்களோட எதிர்காலம் படிப்பு முக்கியம். நம்ம பிரச்சனைக்கோ அவங்களோட பிரச்சனைக்கு தான் அவங்க வந்து போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இந்த அடக்குமுறையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி கூட்டணி கட்சிகள் இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கணும். தாவேக ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் சப்போர்ட் கொடுக்குறோம், மாணவர்கள் அவங்க போக்குக்கு போராட விடுங்க, வேற ஒன்றும் அவங்க கேட்கல. எடப்பாடி ஆட்சி காலத்திலேயோ அல்லது திமுக ஆட்சி காலத்தில் கூட நீட் எதிர்ப்புக்காக போராடிய மாணவர்களை
போலீஸ் வந்து அடிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் அதை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்றதுலேருந்து இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நீட் எதிர்ப்பு, ராகுல் காந்தியை கைது, இதுக்கான கண்டனம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீட்டுனால போராடக்கூடிய அந்த மாணவர்களை அடக்குறது இருக்குன்னு இல்லையா, தமிழ்நாட்டிலே பார்க்காத ஒரு நடைமுறை. போராடுவதற்கு முன்பே போலீஸார் வந்து என்ன குண்டுக்கட்டாக கைது செய்கிற நடவடிக்கையை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது எலும்பெல்லாம் உடச்சி அவன் வந்து ஏன்னா ஒரு மிருகத்தனமாக என்னன்னா இன்றைக்கி இந்த போலீஸ் வந்து நடந்துக்குது. மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் நேரடியாக என்னென்னா சீருடை அணிந்த காவலர்கள் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் தலைவர் வந்து கைது செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டிலே நடக்காத ஒரு அதிசயம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 2500 பேர் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் விடுதலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வும் இருக்குது. சோழவந்தாண்டில் வந்து இந்திய எதிர்ப்பு, அந்த இந்திய எழுத்தை வந்து அழித்து நீட்டை வந்து ரத்து செய்யணும், தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு குறிப்பாக தரமணி லா காலேஜாக இருக்கட்டும், செங்கல்பட்டு லா காலேஜாக இருக்கட்டும், சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏன்னா மாணவர்களுடைய அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஏன்னா வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. தாவேக அரசோ குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுன்னா, இந்தியாவும் தமிழ்நாட்டையும் கூட வச்சுக்கலாம். போராடக்கூடிய மாணவர்களுக்கு பரிசா என்ன இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், டெல்லியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படும், மெரினாவில் வந்தால் அங்கே வந்து வாயில் கதவு மூடப்படும் அப்படின்றதான். இதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், போராடக்கூடிய மாணவர்கள் பார்த்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் வந்து ஏன்னா பயப்படுது அப்படின்றதான் இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. தூண்டுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து எவ்வளவு நுணுக்கமாக அவங்க சொல்ல விரும்புகிறாங்க, எதை சொல்ல விரும்புகிறாங்கன்றது இன்றைக்கி எல்லா இளைஞர்களுக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரே கொள்கையோடு இங்கே தான் நிற்போன்னு எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம், என்ன தூண்டுதல்னு நான் இப்போ நிச்சயமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களை தூண்டினது மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு தான் எங்களை தூண்டி இங்கே வந்து நிற்க வச்சிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப அமைதியாக அறவழியில் உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அமைதி, யாரையும் பாதிக்க போகிறது கிடையாது, அப்படியான ஒரு அறவழியில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தவங்களை ஒரு அநீதியான முறையில், தரக்குறைவான முறையில் அத்துமீறி அவர்கள் மேலே கையை வச்சு இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா இளைஞர்களையும் தூண்டி விட்டுருக்காங்க இல்லையா? அவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இங்கே உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறத கல்வி அமைச்சருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீட்டில் நடைபெறக்கூடிய முறைகேடு, என்டிஎல் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு அவங்க வந்து ஒன்றிய அமைச்சர், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியில் நியாயமான கோரிக்கையை வைத்து போராடும்போது அதை வந்து காவல்துறையினுடைய அராஜக போக்கை, துணை இராணுவ படையினுடைய அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டு அரசு ஒடுக்குவது தவறு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி வாங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக கைதாக வேண்டிய சூழல் என்பது இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நீட்டு ஒழிப்பு அல்லது நீட் விலக்கு என்ற சென்ஸில் பேசுகிறோம். நீட் விலக்கு அப்படிங்கிறதா கான்க்ரீட்டாக பேசுகிற விஷயம். அப்போது சில பேர் என்ன இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த போராட்டத்தை டைவெர்ட் பண்ண பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்க ஃபேர் நீட்டு கேட்குறாங்க, நீங்கள் வந்து பேன் நீட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற சென்ஸில் டெவலப் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நீட் எக்ஸெப்ஷன் கேட்குறோம், நீட் விலக்கு கேட்குறோம் என்பது தெரிவதற்கே நாம் போராட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவே ஒரு மூடில் போராடிட்டு இருக்கும்போது அந்த மூடில் இந்த டிமாண்டையும் செட் பண்ணுறதுக்கு இந்த போராட்டம் அவசியமானதுங்கிறத தான் நாங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி இன்றைக்கி பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ காவல்துறையோட புருட்டாலிட்டி மற்ற விஷயங்களை நாங்கள் வந்து உண்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு நாங்கள் முறையாக அரசு தரப்பை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அந்த காவலர்கள் மீது நடவடிக்கையை நாங்கள் கண்டிப்பாக கோருவோம், அதில் மாற்றுக்கிறதுல. பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் இப்போ வந்து பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிட்றோம். இதில் எந்த சீர்குலைவுகளையும் ஏற்படுத்தாத வகையில் வந்து நீட்டுக்கு எதிரான அந்த முழக்கங்கள், நீட்டுக்கு எதிரான விஷயங்களை மட்டும் பேசணும், பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸை தாண்டி அப்படிங்கிறதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு காவல்துறை, டெல்லி காவல்துறை, மத்திய துணை காவல் படை, இப்படி அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை கருவியிலாகத்தான் இந்த போலீஸ், இராணுவம் இது எல்லாமே இருக்குன்னு இன்றைக்கி இல்லை, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே லெனினும் மார்க்ஸும் எங்கல்ஸும் சொல்லிட்டாங்க. இவர்கள் அதை நிரூபித்து கொண்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. டெல்லி காவல்துறை என்ன பண்ணுதோ அதில் சற்றும் குறையாமல் தமிழ்நாடு காவல்துறை பண்ணுது. நேம் பேட்ச் இல்லாமல் டெல்லி காவல்துறை வருதுன்னா நேம் பேட்ச் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறை வருது. எங்கள் கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம்
நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடை தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக வைத்திருக்கும் போது எப்படி அரசின் கட்டுப்பாட்டை மீறி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையால் இப்படி செயல்பட முடியுது அப்படின்றத நாங்கள் கேள்வி கேட்குறோம். இப்போ டெல்லியில் அமைதியான வழியில் தான் போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தின காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது பொதுவான இளைஞர் மாணவர்கள் இல்லை அமைப்புகளை சார்ந்த இளைஞர் மாணவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கையில் வைத்திருந்த ஒரே ஆயுதம், அவங்க கையில் வச்சிருந்த ஒரே ஆயுதம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அமைப்பு சட்ட புத்தகத்தோடு வருகிற மாணவர்களை துப்பாக்கிகளும் பெல்லட் குண்டுகளும் டியர் கேஸ்களும் ஆணி சொருகப்பட்ட லத்திகளும் தான் அவர்களுக்கு பதில் சொல்லும்னு சொன்னால் அந்த போராட்டத்தை யார் வன்முறை களமாக மாற்றுகிறது அப்படின்ற கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். இதுதான் டெல்லியில் நடந்தது. இது எல்லாத்தையும் அவன் பண்ணிவிட்டு தேச பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு போடுறங்கன்னு சொல்லி துணைநிலை ஆளுநர் பதில் பேசுகிறாரு டெல்லியில். சரி, இதான் இவ்வளோ கொடூரம்னு சொன்னால், ஜனநாயகத்துக்கு பேர் போன மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடுன்னு சொல்லிக்கொள்கிற நாம், ஜனநாயகன் படம் இங்கே ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகனாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கார். இப்போ இந்த மாநிலத்தினுடைய காவல்துறை போராடுகிற மாணவர்களை இளைஞர்களை கையாளுகிற முறை என்பது அதே டெல்லி காவல்துறையினுடைய முறையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், போராடுற மாணவர்களை விரலை கடித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸில் தனியாக எதுவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு தெரியல, தமிழ்நாடு போலீஸில் விரலை கடித்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. தோழர், இந்த 3 தினங்களாக போராடிய டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ சேர்ந்த தோழர்கள் மதுரை மருத்துவமனையில் 6 பேர், சென்னையில் இருக்க ஓமந்தூரார் மருத்துவமனையில் 10 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அவனே போய் வாலண்டியராக முட்டிக்கிட்டானா, மோதிக்கிட்டானா? தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய கையாண்டதுக்கு இது எல்லாம் உதாரணம். கால் முறிவு ஏற்பட்டு இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அமர்நீதி ஓமந்தூரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. டிஒய்எஃப்ஐனுடைய மாவட்ட பொருளாளர் விக்னேஷ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்போது காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறை அரசினுடைய அதிகார கருவியாக மாறி செயல்படுவது என்பதை கண்டிக்கக்கூட முடியாத மாநில அரசாங்கமாக இருக்குது. அங்கே எப்படி டெல்லி துணைநிலை ஆளுநர் போராடுறவங்க மீது தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சொல்கிறாங்களோ, அதே போல் இங்கே தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, சாலை போராடுறதுக்கான இடம் இல்லை, நீங்கள் போய் முறையான அனுமதி வாங்கி அறவழியில் போராடுங்கன்றாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 3 நாளாக போராடுவதற்கு அறவழியில் அனுமதி கேட்டுட்டு தான் போராட வரோம். போராடுற நாங்கள் அனுமதி எங்களுக்கு வழங்கிக்கணுமா, போராடுறவங்களுக்கு அரசு அனுமதி வழங்கணுமா? இது எங்கள் கேள்வி. நீ அனுமதி வழங்குகிற அதிகாரத்தை பூரா அரசாங்கம் வச்சுருக்க, காவல்துறை வச்சுருக்கு. ஆனால் அனுமதி வாங்கிட்டு வான்னா நாங்கள் தான் கேட்குறோமே அனுமதி. இப்போ 3 நாளாக போராடுறதுக்கு ஒரு இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம். அதான் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு முதல்ல டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவாக போராடுவதற்கு ஒரு பொது இடத்தை அனுமதி கொடுத்து அனுமதி வாங்கியிருக்கதான் எங்கள் போராட்டத்தினுடைய முதல் வெற்றியாக பார்க்குறோம். 2வது, அமைச்சர் சொல்கிறார் ரோட்டில் போராடக்கூடாதுன்னு. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சென்னை மாநகரத்து துப்புரவு பணியாளர்கள் சாலையில் போராடும்போது இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற ஆதவர்ஜுனா அங்கே போய் நின்று போராடினார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற திரைக்கலைஞர் விஜய் அவர்கள் சிவானந்தா சாலையில் தமிழ்நாட்டில் நடந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாரு. சிவானந்தா சாலையில் என்ன? இப்போ நாங்களும் அதான் கேட்குறோம், அனுமதிக்கப்பட்ட இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டால் சாலையில் அமைந்து போராடக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் அறவழியில் தான் போராட்டம் நடத்துகிறோம். யார் இந்த அறவழியை வன்முறை வழியாக மாற்றுறதுன்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கும் அல்லது தமிழ்நாடு காவல்துறைக்கும் எங்களுக்கும்ன்ற மாதிரியான போர்ட்ரே உருவாயிடுச்சு. எங்கள் நோக்கம் அது இல்லை. ஒன்றிய அரசாங்கம் அது கடைபிடிக்கக்கூடிய மாணவர் விரோத இளைஞர் விரோத கொள்கைகளுக்கும் குறிப்பாக இன்றைக்கு நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்க குளறுபடிகளுக்கு எதிராக தான் இந்த போராட்டம். மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த ஒரு போராட்டம் நடக்குதோ அதை நாங்கள் அனுமதிப்போம். ஆனால் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போராட்டம்னா லிட்டரலாக அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கையகாலை உடச்சி அரெஸ்ட் பண்ணுவோன்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கி இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் போராட்டத்தை எப்படி நடத்துகிறோம்? எந்த ஒரு லைட்டு கம்பத்தின் போஸ்டர் மேலேயும் இல்லை வரப்போகிற வண்டி மேலேயும் உள்றது, இந்த மாதிரியான கேவலமான முறையில் இன்றைக்கி இந்திய மாணவர் சங்கம் போராட்டத்தை டைஃபியோ சரி எஸ்எஃப்ஐயோ சரி எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி ஆட்சி அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ரசிகர் படையின்ற ஒரு பேரில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு ரசிகர் மோக கிளர்ச்சியை இன்றைக்கி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது கிளர்ச்சின்னு சொல்கிறத விட கிளர்ச்சியவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மக்கள்லாம் சமூகனாலே என்னன்னு தெரியாமல் ஒரே ஒரு நபரினுடைய ஆட்சி இருக்கணும், ஒரு நபர் சார்ந்த ஒரு மோகம், நடிகர்ன்ற சார்ந்த ஒரு மோகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த மாதிரியான போராட்டங்களை
ஒடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படின்னா காவல்துறை வந்து பேருக்கு தான் வந்து கைது பண்ணுற மாதிரி பண்ணி, ஆனால் வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க எவன் மேலாம் எதிர்த்து பேசுகிறானோ அவன் கையை காலை உடைக்கணும். அவங்க படம் ஓடணும்னு அவங்க ஆசைப்பட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது முக்கியம், மாணவர்களுக்கு இது முக்கியம். பொதுமக்கள் ரெண்டுத்தையும் பார்க்குறாங்க. மாணவர்களோட இந்த போராட்டம் வந்து வெற்றி பெறணும். படம் வந்து இந்த படம் ஓடலன்னா அடுத்த படம் நல்லா நடிச்சு கூட ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி நீட் தேர்வு இந்த மாதிரி வன்முறைகள்லாம் நடக்குதுன்னா மாணவர்களோட விலை என்பது திருப்பி வராதுங்க. நீதி வேண்டும் நீதி வேண்டும்ன்றாங்க இறந்தவர்களுக்கு. அப்படி வர நீதியே என்ன கேட்டால் வந்து உயிர் திருப்பி வராது. இனிமேல்ட்டு உயிர் வந்து இந்த மாதிரி அல்பத்தனமாக ஒரு தேர்வு விடைத்தாள் லீக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடாதுன்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் எதுவும் கருத்து சொல்லாமல் அமைதியாக தாவேக்கால் இருக்கவங்க போயிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா மாணவர்கள் வந்து இவங்க அவங்கன்னு பார்க்குறதில்ல. இந்த விஷயத்தில் யார் தலையிட்டாலும் அவங்க வச்சு செஞ்சுருவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் அரசியல் கட்சிகள் மாணவர்கள் போராட்டத்தில் வந்து 10 அடி உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, 10 அடி தள்ளி இருக்கிறது அந்தந்த கட்சிக்கு நல்லது. டிவிகே அரசுடைய நடவடிக்கை அப்படின்றது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதோடு மிக சர்வாதிகாரமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் பதிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய எல்லா கட்சிகளும் வந்து நீட்டை எதிர்த்தாங்க, சரிங்களா? அதிமுக உட்பட சட்டமன்றத்தில் வந்து நீட் எதிர்ப்பு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து தமிழ்நாடு. இன்னொன்று, நீட் தொடங்குறதுலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய, நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்ற போராட்டத்தை கட்டி அமைச்சது தமிழ்நாடு. அப்படி மரபு கொண்ட, அப்படி போராட்டத்தை கொண்ட, இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்ட உணர்வுகளை கொண்ட தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு போராடக்கூடிய இன்னைக்கு இந்த நீட்டு முறைகேடுக்கு எதிராகவும் நீட்டை ரத்து செய்யணும் போராடக்கூடிய மாணவர்களை இந்த அரசு என்னவா கையாளுது அப்படின்னா மிக மூர்க்கமான முறையில் வந்து கையாண்டுருக்கு அப்படி தான் பார்க்குறோம். குறிப்பாக வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் உள்ளார போயிட்டு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதுக்கே உள்ளே போய் கைது பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பர்மிஷனை யார் கொடுத்தா? யாரை கேட்டு நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்றத முதல் கேள்வி. எப்படி ஒரு போலீஸு கேம்பஸ்குள்ளார போக முடியும், காலேஜ் கேம்பஸ்குள்ளார? இப்போ இதெல்லாம் வந்து இந்த தாவேக்கா அரசு தொடர்ச்சியாக இப்படி ஒரு போலீஸ் ராஜ்யத்தை பண்ணிட்டு வருது அப்படி தான் பார்க்குறோம். 20 நாட்களுக்கு முன்னாடி கூட எஸ்எஃப்பி தோழர்கள் போராடும் போது அடித்து கையை உடைச்சாங்க. இங்கே திருவேற்றியூர்லேயும் வந்து அந்த மாதிரி கல்லூரிக்குள்ளார பூந்து கைது பண்ணுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காத விஷயம். இப்படி கல்லூரிக்குள்ளார பூந்து வகுப்பறையில் ஒரு மாணவர் கைது பண்ணுறது, இதெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆர்ஓஎஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி மாணவர் அமைப்புகள் மீது, மாணவர்கள் மீதான அந்த அடக்குமுறையை இன்னும் தொடர்ந்தீங்கன்னா அதுக்கு பின்விளைகள் சந்திக்க நேரிடும் அப்படின்றத தெரிவித்தோம்.